ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு காட்டன் saree. இந்த காட்டன் சாரீக்கு ஒரு பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே நம்ம காட்டன் சாரீக்கு வந்து நார்மலாக ஒரு த்ரெட் பைப்பிங், ஒரு பார்டர் இந்த மாதிரி வச்சு தான் நம்ம போடுவோம். இது வந்து உங்களுக்கு நார்மலாக அப்படி போடுறது கொஞ்சம் கிராண்டாக வேணும், அதே பாடி கலர்லேயே ப்ளவுஸும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதை கொஞ்சம் ஒரே யூனிஃபார்மாக தெரியும். அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறக்காக இந்த ஒரு பேட்ச் ஒர்க் வந்து நான் இதில் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து கமெண்ட்ஸில் எனக்கு போடுங்க. நான் உங்களுக்கு வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ப்ளவுஸை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு காட்டன் ப்ளவுஸ் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம சில்க் ப்ளவுஸு இந்த மாதிரி ஃபேன்சி இந்த மாதிரி வர்றதுக்கெல்லாம் தான் நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணுவோம். ஆனால் காட்டன்லேயும் வந்து நம்ம பேட்ச் ஒர்க் வந்து பண்ணிக்கலாம். காட்டனுக்கு வந்து மெட்டீரியல் அதே மெட்டீரியலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சில்க் காட்டன் அல்லது பாலி காட்டன், இல்லை அந்த காட்டனுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல், அது வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலும் சரி, எப்படி வேணுனாலும் அதுக்கான மெட்டீரியல் வந்து கலர் மேட்சிங் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. 2 கலர் அல்லது 3 கலர் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை வாங்கிக்கலாம். அதில் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த த்ரெட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சிங்கான த்ரெட்டும் நீங்கள் வந்து அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சிம்பிளாக பேட்சோடு நிறுத்திக்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக் போர்ஷன் அப்படிங்கும்போது நம்ம யூஸ்வலாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நம்ம கட் பண்ணுறது தான். அதில் வந்து வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஏன்னா நெக்கு மட்டும்தான் நம்ம கட் பண்ண மாட்டோம். மற்றது எல்லாமே வந்து நம்ம ஆம்ஹோலு, ஷோல்டர், சைடு எல்லாமே வந்து நம்ம வந்து அதில் மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிடுவோம். இப்போ நான் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பேக் போர்ஷன் தான் இது. இதில் வந்து நெக்குடைய பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெக்கு நமக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவுக்கான பாக்ஸ் வந்து நம்ம அதில் போட்டிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேன்வாஸ் வந்து நான் அதே மாதிரி ஃபோல்டிங் பண்ணி வச்சுருக்கேன். இது அதிகபட்சமாக உங்களுக்கு நம்ம ஆம்ஹோல் கீழே வர டிசைனை பொறுத்து அதனுடைய அகலம் நமக்கு தேவைப்படும். ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே ஒரு டிசைன் வரைஞ்சி மார்க் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா அதை விட 1 இன்ச் எக்ஸஸாக நமக்கு கேன்வாஸ் தேவைப்படும். முதல்ல நீங்கள் என்ன டிசைன் அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதில் வந்து கேன்வாஸ் ஃபோல்டிங் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு டிசைனுமே நீங்கள் அதில் ட்ரா பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த அவுட்புட் கிடைக்கும். அதாவது அதனுடைய லுக்கு வந்து நீங்கள் என்ன ஷேப்பில் நீங்கள் வரைகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறதுலேருந்து நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதுலேருந்து ப்ராப்பராக கரெக்டாக அந்த ஷேப்பு நமக்கு வர்ற மாதிரி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா நீட்டாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் அந்த கிளாத்தில் கட் பண்ணும்போதும் சரி, நீங்கள் வந்து கரெக்டாக அந்த வரைஞ்சதை விட கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் நீட்டாக இருக்கும் அப்படின்னா கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த டிசைனுடைய ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு மைண்டில் இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ண பீஸ் எதையுமே நான் ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வச்சு நான் பின் பண்ணியிருக்கேன். நெக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டு நெக் போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்போ அவுட்ரு போர்ஷனை வந்து நம்ம எடுத்துடலாம். ஆனால் அந்த உள்ளே கட் பண்ணியிருக்க அந்த நெக்கினுடைய அவுட்லைனில் நம்ம வந்து அதை அப்படியே வச்சுட்டு 1 இன்ச் எக்ஸஸாக விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம நெக்கை அடித்து திருப்பி இதில் பேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு அதிகபட்சமாக 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு உள்ளே வந்து கேன்வாஸ் தேவைப்படும். அதனால் நீங்கள் வந்து 1 இன்ச்சாக நீங்கள் விட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு அந்த நெக்குடைய பேட்ச் ஒர்க் வந்து இந்த ஷேப்பில் தான் நமக்கு வந்து வரும். அப்போ என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த இடத்துல கான்ட்ராஸ்டாக இருக்குமோ அந்த கலரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்கு நம்ம கட் பண்ணி எடுக்கிறது தான் நம்ம கழுத்துடைய அகலம். உங்களுக்கு வேறு எந்த இடத்துல டவுட் வந்தாலும் அதை மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் நம்ம பேக் போர்ஷன் வந்து நான் அடித்து திருப்புறது தான் வழக்கம். ஏன்னா பேட்ச் ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது ரொம்ப திக்காக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக பீஸ் கொடுத்து நான் ஃபோல்டு பண்ணுறதில்ல. உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கீழே மடித்து தைச்சிக்கலாம். நெக்கு வந்து ஒரு சிங்கிள் கைடு அளவுக்கு தான் நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஈவனாக ஒரே மாதிரி நீங்கள் அந்த கார்னர் எல்லாமே கரெக்டாக நீடில் நிறுத்தி நீங்கள் அடித்து திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அந்த கேன்வாஸை விட்டு அந்த லைனிங்கை விட்டு கரெக்டாக ஒரு கைடு அளவுக்கு நீங்கள் கட்டிங் பண்ணிக்கோங்க.
நீங்கள் வந்து இதில் டபுள் ஸ்டிச்சு போடுறது நல்லா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு அது வந்து எப்போவுமே ஒரு சிங்கிள் த்ரெட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இடையில எங்கேயாவது தையல் விடாமல் கேப் விட்டு இருந்தால் கூட நீங்கள் அதை திருப்பினதுக்கப்புறம் அந்த இடம் வந்து பிசுறு வந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி அடித்து திருப்புற நெக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஒரு டபுள் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த கார்னர்லெல்லாம் நீங்கள் வந்து சிசர் கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா த்ரெட்டை வந்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் ரெண்டாவதாக போடுற அந்த ஸ்டிச்சு வந்து உங்களுக்கு அது ஒரு சேஃபாக இருக்கும். அதனால் எப்போவுமே மேக்ஸிமம் அடித்து திருப்புற எல்லா நெக்குக்குமே நீங்கள் டபுள் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் உள்ள ஒரு த்ரெட்டு கொடுத்து நீடில் கொடுத்து திருப்புறதுனாலும் திருப்பிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து நார்மலாகவே கையிலேயே திருப்புறதுனாலும் திருப்பிக்கலாம். எப்படினாலும் நம்ம நீட்டாக அயன் பண்ணி துணியை வந்து ரொம்ப கசங்காமல் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ கீழ்ப்பக்கம் வந்து ஃபஸ்ட்டு அந்த இதை வந்து லைனிங்கையும் அந்த மெயின் கிளாத்தையும் நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா தான் அந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டான ஃபோல்டிங் வரும், தையல் வந்து நம்ம கரெக்டாக போட முடியும். காட்டன் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் கிளாத்து. ஏன்னா மற்ற கிளாத்தெல்லாம் பார்த்தீங்க நம்ம ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணுவோம், ஒரு பக்கம் நம்ம பண்ணும்போது அது இழுத்துட்டு போகும், அது லூஸ் கொடுக்கும் அந்த மாதிரி. ஆனால் காட்டன் மெட்டீரியலுங்கும் போது நம்ம என்ன பண்ணுறோமோ அது அந்த பொசிஷனில் வந்து நமக்கு கரெக்டாக சீட்டிங் ஆகும். அந்த கார்னரெல்லாம் பார்த்துக்கோங்க, பெரிய நீடில் யூஸ் பண்ணும்போது அதனுடைய பேக் போர்ஷனை வச்சு அதை லேசாக சாஃப்டாக திருப்புங்க. ஏன்னா ரொம்ப ஹெவியாக விட்டிங்கன்னா ஊசி வந்து அவுட்டரில் வந்துடும். ஒவ்வொரு கார்னரையுமே ஒவ்வொரு அந்த இதுவுமே வந்து நீங்கள் கரெக்டாக இது பண்ணிவிட்டு ஒரு நீடில் அளவுக்கு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு வீடியோஸ் வந்து ஒரு மாடல் வந்து நீங்கள் பார்க்கும்போது அதை வந்து ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபார்வர்ட் பண்ணி விடாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்ம அந்த ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க ஏதோ ஒரு விஷயம் வந்து நான் சொல்லியிருப்பேன். அதனால் மோஸ்ட்லி எந்த ஒரு வீடியோஸ் பார்க்கும்போதும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும், ஏன்னா நீங்கள் அந்த ஸ்கிப் பண்ணி விடுற அந்த கொஞ்சம் இடத்துல தான் உங்களுக்கு ஏதாவது தேவையான ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு அதில் போகும். அதனால் மேக்ஸிமம் வந்து எப்போவுமே வீடியோஸ் பார்க்கும்போது ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் அதை வந்து பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கார்னர் எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக அந்த நீடில் அது என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் எப்போவுமே கையில் வச்சுக்கணும். ஏன்னா டெய்லரிங் ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நம்ம ஈஸியாகவும் ஃபினிஷிங்காகவும் நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரியான என்னென்ன டூல்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த முக்கோணமாக இருக்க அந்த இடமெல்லாம் ஒரு ஃபால்ஸ் அட்டையில் அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி உள்ளே விட்டு நீங்கள் அயன் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த கார்னர் அந்த ஷார்ப்பெல்லாம் உங்களுக்கு அதே மாதிரி நீட்டாக வரும். அதே மாதிரி அவுட்லைன் எல்லாமே வந்து நீங்கள் நார்மலாக ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எக்ஸஸாக இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உள்ளே நம்ம வைக்கிற பேட்சுக்கு வந்து என்ன கலர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கலரில் அந்த இதை வச்சு நம்ம அயன் பண்ணிக்கலாம். நாச்சஸ் எல்லாம் எப்போவுமே கரெக்டாக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபர்தராக தைச்சு முடிக்கும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பேக் போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃப்ளவரோடைய அந்த இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுக்குள்ளே நம்ம ரவுண்ட் நெக் வச்சு தான் பேட்ச் பண்ண போகிறோம். அந்த ரவுண்ட் நெக்கு உள்ள அந்த பேட்ச் வந்து நம்ம எப்படி இப்போ ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேன்வாஸை அதற்கான மெட்டீரியலில் வச்சு நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து உங்களுக்கு கிளாத் பத்தலை அப்படின்னா சென்டரில் வச்சு அயன் பண்ணிவிட்டு உள்ளே போகிற பகுதி கம்மியாக உள்ளே போகிற பகுதிக்கு மட்டும் நீங்கள் 2 பக்கம் ஜாயின் போட்டுக்கோங்க. ஏன்னா சென்டர் ஜாயின் போட்டிங்கன்னா அது பார்க்குறக்கு கொஞ்சம் அவ்வளோ நீட்டாக இருக்காது. அதனால் அது தெரியாத போர்ஷனாக இருக்குது அந்த மாதிரி டிசைன் அப்படின்னா நீங்கள் சைடில் வந்து ஜாயின் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து இதுக்கு பேக் சைடு லைனிங் கொடுக்கறதுக்காக ஒரு கிளாத்தை வந்து நான் ரெடி பண்ணுறேன். இப்போ இது ரெண்டையும் அந்த கேன்வாஸ் அளவுக்கு ஒரே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இது கட் பண்ணுறது அப்படிங்கும்போது நீங்கள் இதை அப்படியே அடித்து திருப்பிட்டு நார்மலாக ஒரு பைப்பிங் வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை ரெண்டையும் தனியாக இது பண்ணிவிட்டு, ஏன்னா த்ரெட் பைப்பிங் அப்படிங்கும்போது நம்ம அந்த ஃபர்தராக அந்த இதை வச்சு நீங்கள்
கைடை வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு சிங்கிள் கைடு போட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நீட்டாக அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். அது வந்து ஒரு ஃபுல் ப்ளவுஸுக்குமே வேணும், ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, ஸ்லீவு எல்லாத்துக்குமே வேணும் அப்படின்னா நம்ம அதை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட பைப்பிங் ட்ரை பண்ணிக்கலாம். நார்மலாக அடித்து திருப்புறதும் திருப்பிக்கலாம், அப்படி இல்லை த்ரெட் பைப்பிங்கும் வச்சுக்கலாம். எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் யூஸ் பண்ணுறது வந்து சும்மா சாதாரணமாக இதே கைடில் நம்ம வந்து த்ரெட் பைப்பிங் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து பைப்பிங் வைக்கிற மெத்தடே வந்து நிறையா இருக்குது. த்ரெட் பைப்பிங் இருக்குது, நார்மல் பைப்பிங் இருக்குது, அந்த த்ரெட் பைப்பிங்கும் வைக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது எந்தெந்த இடத்துல உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த இடத்துல அந்த பைப்பிங்கை வந்து வைக்கலாம். ஏன்னா ஒரு 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 ஸ்டிச்சிங் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான அந்த ஸ்டைலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதனால் நம்ம அதிகமாக எதை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அது ஈஸியாக நமக்கு வரும். அதனால் அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி எல்லாமே பண்ணுங்கள். ஆனால் எதுவுமே தெரியாமல் இருக்க வேண்டாம், எல்லா விஷயங்களையுமே வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. இப்போ கேன்வாஸை ஒட்டி ஒரு 1/4 இன்ச்சு விட்டு நான் வந்து இந்த கிளாத் பைப்பிங்க்கான மெட்டீரியலை வச்சு நான் அட்டாச் பண்ணுறேன். எப்போவுமே ரைட் சைடு வந்து அதிகம் ஜாயிண்ட் வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா சப்போஸ் மெட்டீரியல் கம்மியாக இருந்துச்சுன்னா ஜாயிண்ட் வரும். இருந்தாலும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயத்தில் அதுவும் ஒன்று. லெஃப்ட் சைடு போயிடுச்சு அப்படின்னா சாரீ மறைச்சிக்கும், ரைட் சைடு வந்துருச்சு அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நமக்கு அது முன்னாடியே வைக்கும்போது அந்த ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம அந்த ஜாயிண்ட் வந்து வராமல் பார்த்துக்கிட்டா கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இது கேன்வாஸ் ரொம்ப திக்காக இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு அந்த பைப்பிங்க்கு உள்ளே கொடுத்து மடித்து ஃபோல்டு பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதனால் உங்களுக்கு நீங்கள் நார்மல் பைப்பிங் வைக்கிறது அப்படின்னாலும் நீங்கள் நார்மல் பைப்பிங் வச்சுக்கோங்க. இப்போ உள்ளே இருக்க அந்த கிளாத் மேலே நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்க அதே போர்ஷனை மறுபடியும் வச்சு தையல் போட்டுக்கிறோம். ஏற்கனவே போட்டிருக்க அதே தையல் மேலே நீங்கள் அந்த தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக அதே கேன்வாஸை ஒட்டி நீங்கள் அந்த தையல் போட்டுட்டு கொஞ்சம் பிசுரெல்லாம் இருந்துச்சுனாலும் அதை கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உள்ள லைனிங்காக நம்ம வச்சுருக்க மெட்டீரியலை வந்து மேல் பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு உங்களுக்கு அதை ஃப்ரீயாக உள்ளே மடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த படிமான தையல் தேவையில்லை. உள்ளே வந்து அது எப்படி மடித்தாலும் கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த படிமான தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை த்ரெட்டு கொடுத்தும் நீங்கள் பைப்பிங்கை வச்சுக்கலாம், இல்லை த்ரெட்டே கொடுக்காமல் அப்படியே ஃபோல்டு பண்ணி கூட நீங்கள் அதை வந்து பைப்பிங் மாதிரி, ஏன்னா பைப்பிங் வைக்கிற மெத்தடு சுடிதாருக்கு வைக்கிற மாதிரி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது உள்ள அந்த நெக்குக்கு எவ்வளோ த்ரெட்டு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு த்ரெட்டு எடுத்துகிட்டு நான் வந்து இந்த ரவுண்ட் நெக்குக்கு வந்து நான் பைப்பிங் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணுறேன். உள்பக்கமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு தையலும் போட்டுக்கலாம். இந்த இது வந்து கைடு வந்து நான் கைடு எதுவுமே சேஞ்ச் பண்ணல, நார்மல் கைடு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு சின்ன மெஷினில் எல்லாமே வந்து கைடு வந்து உங்களால் வைக்க முடியல, கைடு மாற்றி போட முடியல, எப்படி த்ரெட் பைப்பிங் வைக்கிறது அப்படின்னா இந்த மெத்தடில் கூட நீங்கள் த்ரெட் பைப்பிங் வந்து வச்சுக்கலாம். மேக்ஸிமம் சின்ன மெஷினில் வந்து இந்த மாதிரி நீங்கள் பைப்பிங் எல்லா இடத்துக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா தையலும் ஸ்லிப் ஆகாது, கரெக்டான பொசிஷனில் தான் உங்களுக்கு வரும். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா நான் 2 பீஸ் ஜாயின் போட்டிருக்கேன். ஏன்னா அது உள்பக்கமாக போயிடும், அதனால் அந்த ஜாயிண்ட் வந்து நமக்கு வெளியே தெரியாது. அப்படிங்கிறனால அந்த கேன்வாஸ் மேலேயே வச்சு தான் நான் தையல் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க இதை வந்து அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டருடைய அளவை மெயினாக நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி சென்ட்ரு வந்து நீங்கள் ஃபோல்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மடிப்பு வந்து உங்களுக்கு தெரியும். அந்த மடிப்புக்கு நேராக அந்த சென்டரில் வர அந்த கார்னர் வந்து உங்களுக்கு சீட்டிங் ஆகிற மாதிரி கரெக்டாக அதை பொசிஷன் பண்ணி நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷோல்டர் வச்சு அதை மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே மெஷர் பண்ணி வச்சுருப்பீங்க ஷோல்டர் எவ்வளோ அகலம் வருது அப்படின்னு, அந்த அகலத்தை வச்சு நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு பின் பண்ணிட்டீங்கன்னா ஆப்போசிட் சைடு அதை மேட்ச் பண்ணி கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸ்லேயே வச்சு அதுக்கு ஒரு பின் பண்ணிக்கோங்க.
எப்போவுமே ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு லைனிங் ப்ளவுஸ் நம்ம தைக்கிறோம் அப்படின்னா அந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த லைனிங்கில் சீட்டிங் ஆகலை அப்படின்னா அந்த கிளாத் மேலே அந்த லைனிங்கை வச்சு லைனிங் மேலே ஒரு அயனிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்க அது வந்து ஸ்லிப் ஆகாமல் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் அயனிங் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்டிச்சிங் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். எந்தெந்த இடத்துல அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்கே வந்து தனியாக தான் தெரியும். அதனால் எப்போவுமே சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு அயன் பாக்ஸ் ரொம்ப ஹெவியாலாம் தேவையில்லை. அதனுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் கரெக்டாக பார்த்து துணி எதுவும் ஸ்பாயில் ஆகாத அளவுக்கு நீங்கள் வந்து அதுக்கான ஒரு அந்த இதெல்லாம் கரெக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடனே ஒரு கேன்வாஸாக இருக்கட்டும், ஒரு இந்த மாதிரி நெக்கு அடித்து திருப்புற இதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அயன் பண்ணி செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே லைனிங் கிளாத்தாக இருக்கட்டும், மெயின் கிளாத்தாக இருக்கட்டும், கஸ்டமர் கொண்டு வந்து கொடுக்கும்போது ரொம்ப சுருக்கமாகவும் பார்க்குறக்கே நம்மளால் ஸ்டிச் பண்ணவே முடியாத அளவுக்கு தான் இருக்கும். அதுவே நீங்கள் அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அதனுடைய ஃபினிஷிங்கும் உங்களுக்கு வந்து நீட்டாக கிடைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து இன்னொரு பார்டர் வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக நான் ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு லைன் வரைகிறேன். இப்போ இதுக்கு நான் என்னென்னா ஒரு பிளாக் கலர் மெட்டீரியல், பைப்பிங்க்கு யூஸ் பண்ண மாதிரி ஒரு பிளாக் கலர் மெட்டீரியல் தான் இதில் யூஸ் பண்ணுறேன், பாலிகாட்டன் மெட்டீரியல். அந்த மெட்டீரியல் வந்து நான் வந்து அடித்து வந்து திருப்ப கிடையாது, அதாவது அப்படியே ஒன் சைடு ஸ்டிச் மட்டும் போட்டிருக்கேன். எனக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தையல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த தையலோடு நீங்கள் மடிக்கும்போது உங்களுக்கு என்ன அளவு பார்டர் வேணுமோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். பிசுறு வந்து அதிகம் வந்துடக்கூடாது வெளியே. கரெக்டாக அந்த எக்ஸஸாக அந்த துணியை ஒட்டி நீங்கள் கட் பண்ணிக்குவாங்க. அதிகமாக இருந்தாலும் கிராஸ் பீஸை வெட்டி ஜாயின் பண்ணி ஒன் சைடு மட்டும் நான் மடித்து அடிச்சிருக்கேன். இது நாட் திருப்புற மாதிரியெல்லாம் திருப்பவும் இல்லை, அயன் பண்ணவும் இல்லை. ஏன்னா இது வந்து இப்படி வச்சாலும் உங்களுக்கு ஈஸியாக தான் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மெத்தடில் வைக்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கார்னரெல்லாம் திருப்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த முக்கோணம் மாதிரி அந்த ஷேப்புக்கு அவுட்டரில் எப்படி முக்கோணம் வருதோ அதே ஷேப்புக்கு நீங்கள் அதையே ஃபோல்டு பண்ணி ஒரு 2 கார்னர் வைக்கும்போது உங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எத்தனை ப்ளவுஸ் தைச்சாலும் அது ஒரு கஷ்டமான வேலையாக இருக்காது. எந்த ஒரு கார்னர், எந்த ஒரு பெண்டான போர்ஷனாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் பார்டர் வைக்கும்போது உங்களுக்கு அது ஈஸியாக தான் வரும். அதே மாதிரி இந்த பார்டர் அப்படிங்கும்போது நம்ம ஒரு 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, 3/4 இன்ச்சு அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம பார்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இதை வந்து பைப்பிங்கினும் பார்டர் பைப்பிங்கினும் நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி த்ரெட்டு வச்சு வைக்கிறது தான் நம்ம வந்து பைப்பிங்னு மென்ஷன் பண்ணுறோம். அதனால் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் வந்து அது பார்டர் வைக்கிறதா பைப்பிங் வைக்கிறதா அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். 1/4 இன்ச்சு பார்டர், 1/2 இன்ச்சு பார்டர் அப்படிங்கிறது இதை வந்து பைப்பிங்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நம்ம த்ரெட் பைப்பிங்க்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறனால இதை நீங்கள் பார்டர் அப்படிங்கிற இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டு வச்சு வைக்கிறது, நார்மல் பைப்பிங் வைக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் அந்த மாதிரியான ஒரே மாதிரியான லாங்குவேஜ் அந்த இது யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து உங்கள் கஸ்டமர் உங்ககிட்ட கேட்குறதும் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் அதே மாதிரி டெலிவரி அவங்களுக்கு பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அவங்க ஒன்று சொல்ல நீங்கள் ஒன்று புரிஞ்சிக்க அது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரும். அதனால் எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் பைப்பிங்காக அல்லது இந்த மாதிரி பார்டரா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் அந்த இதை வந்து நம்ம வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இப்போ சென்டரில் வந்து பிளெயினாக கொஞ்சம் போர்ஷன் இருக்குது. அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு டிசைன் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு லைட்டாக ஒரு கர்வ் லைன் வந்து நம்ம அந்த இடத்துல கொடுக்கலாம். அப்போ வந்து அது 2 பக்கமும் மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த டிஸ்டன்ஸில் தான் நம்ம வந்து அந்த பார்டரை வந்து அதில் அட்டாச் பண்ணுறோம். இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு, அதே மாதிரி நெக்கு சுற்றி வர போர்ஷன் எல்லாமே ஒவ்வொரு இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான ஒரு ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஷேப்பில் வந்து நீங்கள் அந்த பார்டரை வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸியாக இந்த ஒர்க் முடியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம அப்பப்போ வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் பீஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி ஒரு ஒன் சைடு மடித்து அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதை நாட் திருப்பி அயன் பண்ணி அதுவும் தெளிவான ஒர்க்கு தான், ரொம்ப ஃபினிஷிங்கான ஒர்க்கு தான். இதுவும் சேம் அதே மாதிரி தான். உங்களுடைய ஒர்க்கிங் டைமு, உங்களுடைய பொறுமை, இதை பொறுத்து தான் நம்ம எந்த ஒரு ஒர்க்கை சூஸ் பண்ணாலும்
அந்த இடத்துல என்ன விதமான ஒரு இதை அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறத அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் எது வச்சாலும் ஃபினிஷிங் பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒர்க் பண்ணாலும் அது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இதில் வந்து கார்னர் கொடுத்துருக்கோம். அந்த கார்னரில் எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஏதாவது ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இது காட்டன் அப்படிங்கும்போது இவ்வளோ போதும். இதுக்கு மேலே இது ஒரு சில்க் சாரிக்கு இந்த மாடல் வச்சிங்கனாலும் சரி, ஃபேன்சி சாரிக்கு வச்சிங்கனாலும் சரி, அதில் ஸ்டோன் ஒர்க்கு பீட் ஒர்க் எல்லாம் பண்ணணும் அப்படின்னாலும் இதில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து அந்த ஒர்க் எல்லாமே இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் சைடில் நீங்கள் அந்த விட்டுருக்க இடத்துல எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அந்த இதை வச்சு தையல் போட்டுக்கலாம். டபுள் சைடும் வந்து நீங்கள் இந்த தையல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு இந்த ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆயிரும். அதுக்கு மேலே நீங்கள் மல்டி ஸ்டிச் போடலாம் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை அதை அப்படியே விட்டுறலாம் அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்டோன் ஒர்க்கு பீட்ஸ் ஒர்க்கு ஏதாவது பண்ணணும், இது காட்டனுக்கு செட் ஆகாது, வேறு ஒரு டிசைனுக்காக இருந்தால் அந்த மாதிரியான ஒர்க்கு நீங்கள் இதில் ஹேண்ட் எம்ப்ராய்டரி அந்த மாதிரியெல்லாம் கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு ஏதாவது டிசைன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வைக்கலாம். இதில் பார்டர் இருக்கிறனால நான் எதுவுமே வைக்கல, ஃப்ரண்ட் நெக்குக்கு மட்டும் ஒரு பார்டரோடு விட்டுட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் அட்டாச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதுக்கு வந்து பெட்டல் ஸ்லீவ் வச்சிங்க அப்படின்னாலும் பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபினிஷிங் அப்படிங்கிறது மட்டும்தான் எந்த ஒரு பேட்ச் ஒர்க்குனாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதனால் கொஞ்சம் பொறுமையாக, அதாவது எல்லா ப்ளவுஸுமே நீங்கள் அதிகம் தைக்க தான் அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு வரும். அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் அடிக்கடி உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிட்டு கிளாத் கிடைச்சா கூட ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு, ஒரு ரவுண்ட் ஷேப்பு கேன்வாஸில் ஒட்டி வைக்கிறது, ஃப்ளவர் பண்ணி அதில் அட்டாச் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் நீங்கள் பண்ண உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ பெரிய டிசைன்ஸ் பார்த்தாலும் அது உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இது எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எங்கே முடிச்சிருக்காங்க, என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு டிசைனை பார்த்தாவே உங்களுக்கு வந்து அது புரிஞ்சிடும். அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த அனுபவத்தை மட்டும்தான் நீங்கள் எப்போவுமே அதிகப்படுத்திகிட்டு இருக்கணும். அதனால் எப்போவுமே இந்த இதில் வந்து நீங்கள் ஏதாவது பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது அந்த ஈஸியாக அந்த இன்ட்ரெஸ்ட்டு வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தி தரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். டெய்லரிங் அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை நம்ம வெளி கொண்டு வரமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அது வந்து பார்க்குறக்கு நல்லா நீட்டாகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங், அதாவது ரொம்ப நமக்கு விருப்பமான ஒரு தொழில். அதனால் அது உங்களுக்கு நிறைய ஒரு சந்தோஷத்தையும் நமக்கு தரும். ஒரு டெய்லரிங் ஷாப் அப்படிங்கும் போதெல்லாம் நான் என்டர் ஆகிற பீரியட்ல எல்லாம் எப்படி இருக்கும், எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், எப்படி கஸ்டமரை ஃபேஸ் பண்ணோம், எப்படி ஒரு ஷாப்பை ரன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே நமக்கு சொல்லித்தரதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் இப்போ வந்து யூடியூப்பில் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து எல்லா அனுபவங்கள், எத்தனை வருஷம் அனுபவமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் வந்து உங்களுக்கு இந்த சேனல்ஸ்லாம் நிறைய பேர் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே. அப்போ வந்து நம்ம எவ்வளவோ விஷயங்கள், ஒரு சின்ன டவுட்னா கூட அப்போ எங்களுக்கு கேட்டு நாங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ஆள் கிடையாது, எங்களுக்கு சொல்லித்தரவும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அப்போல்லாம் மொபைலில் கூட நார்மல் மொபைல் தான், இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணினதே கிடையாது. மாடல்ஸ் பார்க்க முடியாது, எப்படி ஒருத்தங்க ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க முடியாது. ஆனால் நம்மளுடைய சொந்த முயற்சியிலையும் நம்ம அனுபவத்துலேயும் தான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையுமே நம்ம கற்றுக்குறோம். ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுல இருந்து ஒரு சாரீ ப்ளவுஸை கூட நம்ம எத்தனையோ முறை நம்ம மாற்றி கட் பண்ணுறோம். அந்த அனுபவமாக இருந்தால் கூட அது நம்ம ஒரு விஷயத்தில் நஷ்டப்பட்டு தான் நம்ம கற்றுக்குறோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து ரொம்ப உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சாதாரணமாக ஒரு நீடில் கோர்க்கறதுலேருந்து ஒரு மிஷினை மேனேஜ் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயமே உங்களுக்கு அதில் கிடைக்குது. இது வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு தான் உங்களுக்கு. ஆனால் நாங்கள்லாம் அப்படி கிடையாது. எல்லா விஷயங்களையுமே ஒரு பேசிக்காக ஒரு ப்ளவுஸை கட் பண்ணணும் அப்படின்னா கூட இப்படி தான் கட் பண்ணணும்னு இது வரைக்கும் யாருமே சொல்லி கொடுத்தது கிடையாது. எல்லாமே சொந்த முயற்சி, சொந்த அனுபவம். இதை தான் நாங்கள் வச்சு இவ்வளோ நாள் நாங்கள் இதை பண்ணுறோம். இதை வந்து ஈஸியாக நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம் அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும்.
ஏன்னா நாங்கள் கடந்து வந்த காலம் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு இந்த அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் உங்களுக்கெல்லாம் ஸ்டார்டிங்லேயே இந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது எங்களை மாதிரி வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்னும் நிறைய எவ்வளவோ வந்து நீங்கள் வந்து இதில் சாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதனால் ஒரு டெய்லரிங் ஷாப்னா கூட எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நான் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணேன். ஏன்னா நான் போய் ஒரு கடை எப்படி இருக்கும், எப்படி எல்லாம் டெய்லர்ஸ் தைக்கிறாங்க, எப்படி கட்டிங் போட்டு கொடுக்குறாங்க, எப்படி ஆர்டர் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பு, எந்த ஒரு ஸ்கூலு, எந்த ஒரு காலேஜ் எதுலேயுமே வந்து இதெல்லாம் நமக்கு யாருமே சொல்லித்தரது கிடையாது. நம்மளா ஒரு தைரியத்தோட வந்து என்ட்ரு ஆகிறோம், ஒரு கடை வைக்கிறோம், லைனிங் எப்படி மேனேஜ் பண்ணணும், லைனிங் எப்படி வாங்கணும், த்ரெட் எப்படி வாங்கணும், மெஷின் எப்படி வாங்கணும், இப்படி எல்லாமே வந்து நம்மளுடைய சின்ன சின்ன விஷயங்களில் நம்மளை சுற்றி இருக்கவங்க நமக்கு பண்ணுற சப்போர்ட்டில், கஸ்டமர்கிட்ட நம்ம பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட்டில், இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்மளாவே நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கணும். அது வந்து இத்தனை வருஷமாக நம்ம பண்ணுற எல்லா இதையுமே வந்து ஒவ்வொன்றா மைண்டில் வச்சு இந்த மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம். அதனால் நீங்கள் அதில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ, என்னை கேட்டால் எல்லாமே உங்களுக்கு தேவை தான். முதல்ல பொறுமை, அதுக்கப்புறம் எல்லா விஷயமே உங்களுக்கு தேவை தான். அதனால் நீங்கள் பார்த்து எல்லாத்தையுமே ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையுமே பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டே அதில். ஏன்னா அப்போல்லாம் ஆரிய ஒர்க்கு, எம்ப்ராய்டரி ஒர்க்கு, ஸ்டிச்சிங்கு, அது கடையில் போய் ஒருத்தர் கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படிங்கும் போதெல்லாம் நாங்கள் ரொம்ப ஒரு மலப்பான விஷயமா அதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். எங்களுக்கெல்லாம் அந்த அனுபவமெல்லாம் கிடையவே கிடையாது. எங்களுக்கு இப்போ வரைக்கும் நம்ம என்ன ஒரு கோர்ஸ் எடுத்து நம்ம போய் ஜாயின் பண்ணாலும் பேசிக் வந்து இப்படி தான் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணணும் அப்படின்னெல்லாம் யாருமே சொல்லி கொடுக்குறதும் கிடையாது. எல்லாமே அனுபவம் தான். அந்த அனுபவத்தை தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாகவும் அந்த உங்களுடைய க்ரியேட்டிவ் ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. உங்களுக்கு அதில் என்ன சேஞ்சஸ் பண்ணனா இன்னும் அதை வந்து நல்லபடியாக கொண்டு வர முடியுமோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு லிமிட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இப்போ நான் சொல்கிறது தான் கரெக்டு, இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதை விட பெட்டராக உங்களை பல மடங்கு நீங்களும் யோசிக்க முடியும். உங்களுக்கும் அதில் நிறைய விஷயங்கள் அனுபவமாக வரும். ஏன்னா அனுபவங்கிறது ஒரு நாளோட முடிஞ்சிறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு அது தொடர்ந்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மாடல்ஸாக பாருங்கள், நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து போடுங்க. ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல மட்டும்தான் எங்களால் நாங்கள் வந்து இதை வந்து வெளிக்கொண்டு வந்து ஏதோ ஒன்று பண்ண முடியும். ஏன்னா இதெல்லாமே வந்து லைஃப் லாங் எல்லாருமே பார்க்கக்கூடிய விஷயங்கள். நம்ம நினச்சா மாற்ற முடியாது. அதை வந்து எதுவுமே நம்ம பண்ண முடியாது. இது யூடியூப்பில் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா எத்தனையோ பேர் அதை பார்த்து கற்றுக்கிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.